வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஸ்ரீமதி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி தடல்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி நல்லதொரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடலைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு குறைந்த அளவு இருந்தாலும் போதுமானது, குறைந்த அளவு வசதி இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணமுள்ளவராக பண்புள்ளவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. தங்களால் முடிந்த அளவு அனைத்து வசதிகளையும் செய்து தர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிராமத்து சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் நேசிகி, வயது 35, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க, ஜாதி செட்டியாரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்எட் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி வாழப்பாடியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா 2 அக்காங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தாங்க இறந்துட்டாங்க. தன்னுடைய மகளுக்கு 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும். தன்னால் முடிந்த அளவு குறைந்த அளவு வசதியை செய்து தர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவரை இறந்துட்டாங்க. இப்போ மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. குழந்தைகள் ஏதும் கிடையாதுங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் வைதேகி, வயது 25, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க, ஜாதி உடையாரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. மந்த்லி நல்லதொரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், மாத வருமானம் குறைந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமல்லன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த கிராமத்தை சார்ந்தவராக இருந்தாலும் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்தளவு தன்னுடைய மகளுக்கு 10 சவரன் நகை மற்றும் ஒரு 2 வீலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் முழு சமாதானம் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.